ஓலாவில் இவ்வளோ ஸ்பீட் இருக்கா என்ன? ஓலா பிடிங்க 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 சார் அவரை பிடிங்க. என்னங்க நான் 80ல் போகிறேன், நமக்கு டஃப் கொடுத்துட்டு முன்னாடி 80ல் போயிட்டுருக்காரு இந்த ஓலா. இல்லைங்க பறக்கிறாருங்க. ஈவினிங் ஒரு 7 கிளம்பி ஈரோட்லேருந்து அட்ட ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அடிக்கிறோம். மூணாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரோட ரூம் தேடிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன வண்டி வருதுன்னா டியூக் 390, இன்னொரு டியூக் 390 சேலத்தில் இருக்குது, அப்புறம் RC 390, ஹிமாலயன் 450, TRK 502, டாமினர், ஹிமாலயன் 411. ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய அப்டேட் தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த RC 390ல் ஒரு 4 டேஸுக்கான ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது என்ன ட்ரிப்பு அண்ட் RC 390ல் நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா RC 390 வந்து பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு எந்த அளவுக்குன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெட்ரோல் இல்லை. நான் 300 இருக்கணும். இப்போ தான் வந்து பெட்ரோல் அடிச்சுனா. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை லோ ஃபியூயல் வரைக்கும் விடக்கூடாதுங்க. வாங்க, நேற்று கரெக்டாக இந்த ஒரு ஸ்பாட் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். இங்கே வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருந்தது. திடீர்னு இங்கே லோ ஃபியூயல்னு காட்டுச்சா, பெட்ரோல் பங்க்கில் பார்த்தா ஆளே இல்லை. சரி வீட்டுக்கு போயிடுவோம், நாளைக்கு திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தானே வரோம் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ரைடு பிளான் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வர்க்காலாலேருந்து மூணார். ஸோ கன்னியாகுமரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே கிளம்புற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு 7 கிளம்பி ஈரோட்லேருந்து அட்ட ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அடிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக வந்துடுவீங்களா? ஏன்னா வரேன். ஸோ அட்ட ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அடிக்கிறோம். ஸோ நியர்லி 480 அரௌண்ட் 500 கிலோமீட்டர்ஸ் வருது ஈரோட்லேருந்து. ஸோ அது வந்து ஒரே ஸ்டெச்சாக அடித்து கன்னியாகுமரியோட சன்ரைஸ் பார்க்குறதா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ரைடு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் ஸ்மூத்தாக போகும். வர்க்கலா போயிட்டு வர்க்கலாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நைட் ஸ்டே பண்ணுவோம். ஸோ ஃப்ரைடே நைட்டு வர்க்கலாவில் ஸ்டே. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கிளம்பி அங்கேருந்து அதுக்கப்புறம் மூணார். இதுதான் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஓலா என்ன நம்ம கூடயே அழுத்திட்டு வராரு. ஓலாவில் இவ்வளோ ஸ்பீட் இருக்கா என்ன? ஓலா பிடிங்க 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 சார் அவரை பிடிங்க. என்னங்க நான் 80ல் போகிறேன், நமக்கு டஃப் கொடுத்துட்டு முன்னாடி 80ல் போயிட்டுருக்காரு இந்த ஓலா. நான் ஓலா இது வரைக்கும் ஓட்டினதே இல்லையா. ஓலாவில் இவ்வளோ பவர் இருக்குமான்னு தெரியல. பறக்கிறாருங்க. நமக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துட்டு இந்த ஓலா நமக்கும் முன்னாடி முந்திட்டு போயிட்டுருக்கிறாரு. ஈக்குவலாக கூட டஃப் கொடுக்கல, நமக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கிறாரு. நம்ம ஜென்டலாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓலா நமக்கு ஈக்குவலாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. நான் 85ல் போயிட்டுருக்கேன், அப்போ ஓலா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்க மாட்டிருக்கு. நான் இது வரைக்கும் ஓலா இந்த இது ஓட்டினதே இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா S1 Pro சம்திங் ஓட்டினேன். இது என்னன்னு தெரியல. ஆனால் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாலேயே நமக்கு டஃப் கொடுத்துட்ருக்கிறாரு. அண்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிளானாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ RCயில் எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அது ஃபுல்லாகவே டக் டவுன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கணும். மெயினாக இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அப்படிங்கும்போது ரைட் ஹேண்டு வந்து ஹேண்டில் பாரை விட்டு எடுக்கவே முடியாது. லெஃப்ட்டு கூட அப்பப்போ எடுத்துக்கலாம், ரைட் எடுக்கவே முடியாது. அப்படின்னா ஃபுல்லாகவே இப்படியே பெண்ட் பண்ணிட்டு 4 டேஸ், 1 நாள் 2 நாள் கிடையாது, 4 நாள், அதுவும் 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணாரில் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மூணாரில் இருக்கோன்னா ஃபுல்லாக ஹில்ஸு, மலை, அதுவும் கரெக்டாக இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெய்னி சீசனு. அதனால் அங்கே ஃபுல்லாக குளிர், ஃபாகு, ரெயின் இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு. அண்டு நம்ம RCயில் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் பண்ண போகிறோம். ஸோ 4 டேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு தான் சரி நம்மளால் சுத்தமாகவே முடியல. இந்த பொசிஷனுக்கு வந்து சிட்டி ரைடுக்குள்ளே ஒரு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா பர் டே ஒரு 300 to 400 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் அடிச்சிருக்கேன். அது வரைக்கும் செட் ஆச்சு. இந்த மாதிரி 4 டேஸ் கண்டினியூஸ் ரைடுக்கெலாம் வந்து பாடி தாங்குதா, பொசிஷனுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்னு தெரில. அப்படி அடாப்ட் ஆகிட்டேன்னா ரொம்பவே சூப்பர்.
அப்படி இல்லைன்னா வந்து ஹேண்டில் பார் ரைஸ் இது போடுற மாதிரி இருக்குமோன்னு தோணுது. ஸோ ஹேண்டில் பார் ரைஸ் போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. அதாவது அது போடலாமா கூடாதா, அது போட்டால் ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன். ஏன்னா இதோட வண்டியோட அழகே வந்து டக் டவுன் பண்ணி அதை ஓட்டிகிட்டு போகும்போது அந்த பாடி ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் வண்டி ஆகட்டும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணி ஓட்டினோன்னா அது எந்த அளவுக்கு லுக்கு கொடுக்குன்னு தெரியல. லுக்கோட அடுத்து அது பொசிஷன் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஆகும்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஹேண்டில் பாரோட தான் ரைடு போகிறது. போயிட்டு வந்துட்டு செட் ஆகலைன்னா மட்டும் ஹேண்டில் பார் ரைசர் போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆக்சிலேஷன் வந்து அப்புறம் மேபி போட்டால் போடுவேன். ஸோ பிளானிங் ஃபார் எ பிக் ரைட். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா வந்து ரிங் ரோடு போயிட்டுருக்கேன். அண்ட் ரிங் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ரைடுக்கு முன்னாடி ஒரு மீட்டப் சின்னதாக மீட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் செட் ஆகிடுச்சா, எல்லாம் எடுத்து வச்சுட்டோமா, பேப்பர் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்புறம் ரூம் ஸ்டேலேருந்து எதுவுமே இனிமேல் தான் எல்லாம் பிளான் பண்ணணும். ஸோ கைஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இப்போலாம் கிளம்புறோம். ஸோ வர்க்காலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்டல் அப்படின்னு அதை தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பிளான் பண்ணிட்டுருக்குறோம். ஆனால் அது எதுவுமே அவைலபிள் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2-3 பேர்த்துக்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு மூணாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரோட ரூம் தேடிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன வண்டி வருதுன்னா டியூக் 390, இன்னொரு டியூக் 390 சேலத்தில் இருக்குது, அப்புறம் RC 390, ஹிமாலயன் 450, TRK 502, டாமினரு, ஹிமாலயன் 411. ஆமாம், மொத்தம் 8 வண்டி நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 8 வண்டி வருது. அண்டு நியர்லி ஒரு 10 பேர்கிட்ட ட்ரிப்பு போகிற மாதிரி பிளானில் இருக்குது. எனக்கு மட்டும்தான் RC மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டக் டவுன் பொசிஷன். மீது எல்லாமே நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். டியூக் 390 வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் இருக்கும். TRK செலவாக வேணும், அது நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஹிமாலயன் 450 இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு கம்ஃபர்ட்னால் வந்து ஹிமாலயன் 450 தான். சும்மா அப்படியே ஜம்முன்னு வண்டி ஓட்டிகிட்டு வரும். அண்டு இருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கணுமா இருக்குது. ஸோ எல்லாருமே ஹேண்டில் பார் ரைஸ் வேணால் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் எனக்கு இப்படியே ஓட்டியே பழகிருச்சு. அண்ட் இப்படியே நான் ரைடும் போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ போயிட்டு வந்துடுவேன். ஸோ என்னை கூப்பிட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக. அதே மாதிரி பெருசாக பெயின் இருக்காது, பழகிருச்சு. இந்த ரைடு அப்படின்னு பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து பெருசாக நாங்கள் தூங்கின மாதிரியே தெரியல. ஃபுல்லாகவே இதை பற்றியே தான். அது மோஸ்ட்லி நைட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போமா. இங்கே இவ்வளோ ஃபன் நடந்துகிட்டு இருக்குது. கன்னியாகுமரி நான் ஸ்டாப் ரைடு, மூணாரில் என்னென்ன அலப்புறம் நடக்கும்னு தெரியல. ஸோ ஆல்வேஸ் சேஃப் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் சும்மா ஜாலிக்கே, பட் சேஃப் ரைடு வில் பி தி மெயின். அதுதான் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத ரிஸ்க்குகள் எதுவும் எடுக்க மாட்டோம். அந்த தேவையில்லாமல் அட்வென்ச்சர் வந்து ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த ஃபால்ஸ் கிட்டாக்க போய் நிற்கிறது, அப்புறம் எஜ்ஜில் போய் நின்று எட்டி பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ட்ரிப்பு பிளான் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஒரு தூக்கமெல்லாம் இல்லை. அது கண்ணை முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பு மூணாரில் சுற்றுற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்கா. அண்டு இப்போ வேறு ஜாக்கெட் வேறு வாங்கியிருக்கு, ரைடிங் ஜாக்கெட்டு. ஸோ ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரிப்புக்காக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதுக்கு முன்னாடி கூருக்கு போகும்போது இதெல்லாம் நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல. முருதேஸ்வர் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்பராக ஸோ எல்லாமே சிசி அப்கிரேட் பண்ணியிருக்கோமா. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பக்காவாக வாங்கியிருக்கு. ஸோ ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டே போகணும். அண்டு மெயினாக ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் பாக்கெட்டு, டயரு எல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வி ஆர் டூயிங் RC டூரிங் மூணார் அண்டு கேரளா, கன்னியாகுமரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா RCயில். அதுவும் நான் ஸ்டாப்பாக கன்னியாகுமரி ரைடு வேறு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ RC வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா டக் டவுன்லேயே ஓட்டணும். அது ஒன்று மட்டும்தான் நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஜம்முன்னு கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ வி ஆர் டூயிங் RC. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ரேவ் பண்ணிட்டு போனோன்னா ஜம்முன்னு போயிடலாம். பட் அங்கங்கே ஸ்டக் பண்ணி போகிற மாதிரி இருந்தால், வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் யோசனையாக இருக்கும். பட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செக் பண்ணியாச்சு. அண்டு ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஜென்ரல் செக்அப் எல்லாமே ஓகே. ஸோ ரைடு போயிட்டு வந்துட்டு மட்டும் தான் செயின்ஸ் பேக்கெட்டு, டயரும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வி ஆர் டூயிங் RC டூரிங் கேரளா, வர்க்காலா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மூணார்
அப்படியே இந்த பக்கம் கன்னியாகுமரி. ஸோ இதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரிப் லாகாக தான் இருக்கும். அந்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.